தம்பி இறக்குங்கடா. கீழே இருக்குங்க. இறக்குடா கீழே. வஞ்சிக்கும் நீட் தேர்வை கண்டித்தும் தமிழ்நாட்டு மக்களை இந்தியா ஒன்றிய பாஜகவின் மாபெரும் ஆர்ப்பாட்டம் இங்கு நடைபெற்றது. இங்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நீட் தேர்வை கண்டித்தும் ஒன்றிய அரசின் தமிழ்நாட்டின் மீது காட்டியுள்ள இந்த மாற்றாந்தாய் மனப்பான்மையை கண்டித்தும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த கூட்டத்தில் நான் தெரிவித்தவாறு நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு ஜிடிபியில் உள்நாட்டு உற்பத்தியில் கிட்டத்தட்ட 8.8 விழுக்காடு. நாட்டுடைய மொத்த ஏற்றுமதியில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு கிட்டத்தட்ட 10%. மொத்த இந்திய ஜனத்தொகையில் தமிழ்நாட்டுடைய ஜனத்தொகை 6%. ஆனால் நம்ம ஒன்றிய அரசுடைய வரி தொகுப்பிலிருந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்ட நிதி கிட்டத்தட்ட 4 விழுக்காடு தான். அதாவது மொத்த நாட்டோட எக்ஸ்போர்ட்ஸில் வந்து நம்ம கிட்டத்தட்ட 10%, ஜிடிபியில் கிட்டத்தட்ட 8.8% நம்ம கொடுக்குறோம். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட நிதியோ மொத்த நிதியில் கிட்டத்தட்ட 4% தான். இது வந்து இதை கண்டித்து, இது மாத்திரம் கிடையாது, தமிழ்நாட்டுக்குரிய சிறப்பான திட்டங்கள் இங்கே திருச்சி முதற்கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான திட்டங்கள், அந்த திட்டங்களை பொறுத்த வரைக்கும் புறக்கணிக்கப்படுகின்றன. முக்கியமான சில திட்டங்களுக்கு உரிய நிதியை ஒன்றிய அரசு வழங்கவில்லை என்பதை கண்டித்து புள்ளி விவரங்களோடு நான் அன்று நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் தொடரில் நான் உரையாற்றினேன். அதை குறிப்பிட்டு இங்கே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திலும் அதை குறிப்பிட்டிருந்தேன். குறிப்பாக நீங்கள் இங்கே திருச்சியை பொறுத்த வரைக்கும் இங்கே மெட்ரோ ரயில் திட்டம், இதை வந்து ஏற்கனவே அங்கே எல்லாமே அனலைஸ் பண்ணி செஞ்சு இந்த திட்டத்தை ஓகே பண்ணியிருந்தாங்க. திருச்சிக்கு உண்டான அந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு எந்தவித அறிவிப்பும் கிடையாது. அதே போல் மதுரை, கோவை அதுக்கு அங்கே இருக்கிற ரயில்வே மெட்ரோ திட்டத்துக்கு எந்த அறிவிப்பும் கிடையாது. சென்னையில் இருக்கிற மெட்ரோவின் செகண்ட் ஃபேஸ் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 63,000 கோடி திட்டம் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு அரசு கடுமையான நிதி நெருக்கடியிலையும் கிட்டத்தட்ட 21,000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆனால் ஒன்றிய அரசு இதுவரைக்கும் 1 பைசா ஒதுக்கலை. அது மாத்திரம் இல்லாமல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு போன வருஷம் சென்னையில் நடந்த அந்த வெள்ள பாதிப்பு, தென் மாவட்டம் குறிப்பாக தூத்துக்குடியில் நடந்த வெள்ள பாதிப்பு கிட்டத்தட்ட 37,097 கோடி நம்ம தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கேட்டிருந்தாங்க. ஆனால் வந்து ஒன்றிய அரசு ஒதுக்கியது கிட்டத்தட்ட வெறும் 276 கோடி தான். அதுவும் எப்படி சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்தோட தலையீட்டு பிறகு தமிழ்நாடு கோரிக்கை விடுத்திருக்காங்க. தயவுசெய்து அதுக்கு ஏதாவது நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் சொற்பமாக ஒரு 276 கோடி கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் குஜராத் போன்ற மாநிலங்களுக்கு இதே போன்ற வெள்ள ஆபத்துகள் பேரிடர்கள் நடக்கும்போது ஆயிரக்கணக்கான கோடியை கொடுத்திருக்கிறாங்க. அதுதான் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் முக்கியமான இங்கே தஞ்சாவூர்லேருந்து புதுக்கோட்டை கந்தவனா கோட்டை வழியாக இங்கே மதுரைக்கு போகிற அந்த புதிய ரயில் திட்டம் 2012-13 அந்த திட்டத்தை ஓகே பண்ணி அதுக்கு உண்டான அந்த ரயில்வேவுடைய அதிகாரியோட பிங்க் புக்குன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் 2018-19 வரைக்கும் அது இருந்தது. ஆனால் அந்த திட்டத்தை பற்றி போடல. கிட்டத்தட்ட 9க்கும் மேற்பட்ட ரயில் திட்டங்கள், புதிய ரயில் பாதை திட்டங்கள் பொறுத்தவரைக்கு 13 வருஷத்துக்கு முன்னாடி அதை சாங்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் அதை நிறைவேற்றுறதா என்னுடைய இது. பல்வேறு விஷயங்கள் நீங்கள் சென்னைக்கு போகிறவங்களுக்கு தெரியும், கடுமையான போக்குவரத்து நெரிசல். அதை தவிர்க்கிறதுக்காண்டி தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டுக்கு வந்து அந்த எக்ஸ்பிரஸ்வே பாலம், அதையும் வந்து நம்ம கோரிக்கை, தமிழ்நாட்டுடைய அரசோடைய கோரிக்கை, முதலமைச்சருடைய கோரிக்கை. அதுக்கு பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் மென்ஷன் கிடையாது. ஏன்னா பல்வேறு விஷயங்கள் பற்றி தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கு. அதே வேளையில் நீட்டை பொறுத்த வரைக்கும் நீட் வந்து தகுதியின் அடிப்படை கிடையாது நம்ம தமிழ்நாடு சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு இந்தியாவில் இருக்க பிற மாநிலங்களும் அதை சொல்றாங்க. ஏன்னா நீட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு கொஸ்டின் பேப்பர் லீக்ஸாக இருக்கட்டும், அந்த கிரேஸ் பாக்ஸ் இதாக இருக்கட்டும், இன்னைக்கு பல்வேறு கிட்டத்தட்ட சிபிஐ முதற்கொண்டு பல்வேறு வழக்குகளை பதிவு பண்ணியிருக்காங்க, பல பேர் மேலே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் வந்து நீட்டுக்கு எதிரான ஒரு பொருள் மாதிரி இன்னைக்கு மேற்கு வங்காளத்தில் அந்த முதலமைச்சர் மம்தா பானர்ஜிகள் அவங்க நீட் வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. பிற மாநிலங்களுடைய முதலமைச்சர் இந்த கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அந்த நீட்டை தேர்வை ரத்து செய்ய கோரியும் நிதிநிலை அறிக்கையை கண்டித்தும் நாங்கள் இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைவர்களுக்கும் அதிமுக ஆர்ப்பாட்டம்.
தமிழகத்தில் ஏற்கனவே நிதி ஒதுக்கலை, அதாவது தமிழகத்துக்கு நிதி ஒதுக்கலை. ஆனால் பாஜக சார்பில் பல்வேறு இடங்களில்